வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் பைக். இந்த ஒரு இடத்தை பிடிக்கிறதுக்காக தான் ஒவ்வொரு வருஷமும் எல்லா சூப்பர் பைக் கம்பெனிஸும் போட்டி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்காக சில பிராண்ட்ஸ் எவ்ரி இயர் புது புது பைக்ஸ் லான்ச் பண்றாங்க. சில பிராண்ட்ஸ்லாம் அவங்களோட லேட்டஸ்ட் மாடல் பைக்லயே சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி இன்ஜினை லைட்டா டியூன் பண்ணி இன்னமும் அந்த டாப் பொசிஷனை தக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இந்த இயர்ல, அதாவது 2026ல இண்டஸ்ட்ரியில இருக்க டாப் 10 மோஸ்ட் பவர்ஃபுல் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் பைக்ஸ் எதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் இயர் இந்த லிஸ்ட்ல இருந்த ஆல்மோஸ்ட் எல்லா பைக்ஸும் தான் இந்த இயர்லயும் இருக்க போகுது. பட் அதோட பொசிஷன்லாம் தான் கொஞ்சம் முன்ன பின்ன சேஞ்ச் ஆகியிருக்கு. அண்ட் இந்த இயர் லான்ச் ஆன ஒரு சில லேட்டஸ்ட் சூப்பர் பைக்ஸும் இந்த லிஸ்ட்ல ஆட் ஆகியிருக்கு. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத வீடியோவை எண்ட் வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் சூப்பர் பைக்ஸ் பிடிக்குமோ வீடியோக்கு லைக் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ஃபேவரட் சூப்பர் பைக் எது அப்படின்றத இப்பவே கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல இருக்கிறது Yamaha R1M. சூப்பர் பைக்னாலே அதுல Yamaha இல்லாம இருக்காது. அதுலயும் Yamahaவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் சூப்பர் பைக்னா அது இந்த R1M தாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கே உரித்தான டிசைன், டெக்னாலஜி, லுக், அக்ரெசிவ்னஸ் இதெல்லாம் தான் R1M இன்னமும் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் பைக் லிஸ்ட்ல தக்க வச்சுக்க காரணமா இருக்கு. அண்ட் இதோட ஸ்பெக்ஸ்னு பார்த்தா 998cc இன்லைன் 4 சிலிண்டர் என்ஜின், 200 horsepower at 13,500 rpm கொண்ட இந்த பைக் 0 to 100 km/h ஸ்பீட் at 2.7 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணிடும். அண்ட் இதோட டாப் ஸ்பீட் 299 km/h. அண்ட் இதோட பிரைஸ்னு பார்த்தா ஒரு 30 lakhs இருந்தா போதும் இந்த பைக்கை நீங்க வாங்கிடலாம். 30 lakhs. அந்த 30 lakhs இருந்தா சிம்பிளா ஒரு R15 வாங்கிட்டு சிட்டிக்கு அவுட்டர் ஒரு பிளாட்டை வாங்கி போட்டு சும்மா ராஜா பகவத் மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பேன்னு நீங்க நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது, ஒரு சூப்பர் பைக் வாங்கணும்னா மினிமம் 30 lakhsல இருந்து மேக்ஸிமம் 1 crore வரைக்கும் கூட செலவு பண்ணி தான் ஆகணும். ஏன் இந்த லிஸ்ட்ல 12 crore பிரைஸ் ரேஞ்சில் இருக்க பைக்லாம் கூட இருக்கு. அந்த பைக்லாம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்கன்னே தெரியல. 9th பிளேஸ்ல இருக்க பைக் Kawasaki Ninja ZX-10R. இப்போ ரீசெண்டா குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க நிறைய யங்ஸ்டர்ஸோட ஒரு ட்ரீம் பைக்னா அது இந்த ZX-10R தாங்க. காரணம் மற்ற சூப்பர் பைக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே கம்மியான பிரைஸ் ரேஞ்சில் லுக் வைஸாவும் சரி பர்ஃபார்மன்ஸ் வைஸாவும் சரி சும்மா தாறுமாறா இருக்குங்க. நம்ம தமிழ் மோட்டோ விளாகர்ஸ் கூட நிறைய பேர் இந்த பைக்கை வச்சிருக்காங்க. அவங்க நேம்லாம் எனக்கு சரியா தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க, பின் பண்ணி விடுறேன். அண்ட் யூடியூபர்ஸ் மட்டும் இல்லாம நிறைய மிடில் கிளாஸ் பசங்களுக்கும் இந்த பைக்கை வாங்கணும் அப்படின்றது ஒரு கனவாவே இருக்குங்க. அதுல நானும் ஒருத்தன்னு கூட சொல்லலாம். அப்படி என்னடா இருக்கு இந்த பைக்லன்னு கேட்டீங்கன்னா அதை வார்த்தைகளால சொன்னா புரியாதுங்க. அந்த பைக்ல ஏறி உக்காந்து அதை ஓட்டி பார்த்தா மட்டும் தான் புரியும். 998cc liquid cooled inline 4 cylinder engine, 203 horsepower at 11,500 rpm கொண்ட இந்த பைக் 0 to 100 km/h ஸ்பீட் 2.8 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணிடும். அண்ட் இதோட டாப் ஸ்பீட் 300 km/h. இதோட பிரைஸ்னு பார்த்தா அரௌண்ட் 70 lakhs இருந்தா போதும். இந்த பிரைஸ் ரேஞ்சில இதை விட பெஸ்டான ஒரு பைக்கை நீங்க எந்த பிராண்ட்லயும் வாங்க முடியாது. 8th பிளேஸ்ல இருக்கிறது BMW M1000RR. லாஸ்ட் இயர் வரைக்கும் S1000RR தான் BMWவோட ஃபிளாக்ஷிப் பைக்கா இருந்தது. பட் இந்த இயர் BMW S1000RR ரீப்ளேஸ் பண்ற விதமா லேட்டஸ்ட் மாடலான M1000RR இறக்கி இருக்காங்க. அண்ட் BMW இந்த முறை வெயிட்டை கம்மி பண்ணி பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த பைக்கோட பாடியை ஃபுல்லி கார்பன் ஃபைபராலே டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் லான்ச் கண்ட்ரோல், டைனமிக் டேம்பிங் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர், BMWயோட ஸ்விஃப்ட் கேம் டெக்னாலஜி, அட்டகாசமான ஏரோடைனமிக் டிசைன், ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்றதுக்காகவே BMW இந்த பைக்கை இன்ச் பை இன்ச்சா செதுக்கி இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரியே லைட் வெயிட்டா ட்ராக்ல சும்மா பூந்து விளையாடுதுங்க இந்த பைக்கு. 999cc water or oil cooled inline 4 cylinder engine, 212 horsepower at 14,000 rpm ப்ரொடியூஸ் பண்ற இந்த பைக் 0 to 100 km/h ஸ்பீட் 3.1 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணிடும். அண்ட் இதோட டாப் ஸ்பீட் 306 km/h. பிரைஸ் அரௌண்ட் 49 lakhs. 7th பிளேஸ்ல இருக்க பைக் Suzuki GSX 1300R. இவனுக்கு இன்னொரு பேரும் இருக்குங்க, The Hayabusa. 1980-90களில் சூப்பர் பைக்னாலே அது கவாசகி ஹோண்டான்னு மட்டும்தான் இருந்த போது அந்த ரெண்டு சூப்பர் பைக்கோட மார்க்கெட்டையும் அடிச்சு காலி பண்ண வந்த ஒரு அரக்கன் தான் இந்த ஹயபுசா. 1999 இருந்து 2004 வரைக்கும் இந்த பைக்கோட ஸ்பீட் அடிச்சுக்க வேற எந்த பைக்குமே இல்லைங்க. 1340cc 4 cylinder DOHC engine, 180 horsepower at 9,700 rpm கொண்ட இந்த பைக் 0 to 100 km/h ஸ்பீட் 3.2 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணிடும். அண்ட் இதோட டாப் ஸ்பீட் 312 km/h.
இந்த ஸ்பீடை நிறைய பேர் ஏத்துக்க மாட்டீங்க. ஏன்னா நிறைய யூடியூப் ஷார்ட்ஸ்லாம் ஹயபுசா 2004லயே 430 km/h ஸ்பீடை ரீச் பண்ணிருக்கணும். அண்ட் இதை இன்னும் மாடிஃபை பண்ணி 502 km/h ஸ்பீடை ரீச் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க சொல்ற எதுக்குமே எந்த விதமான அபிஷியல் ரெக்கார்டும் இல்ல அப்படின்றது தான் நம்மளால ஏத்துக்க முடியாத உண்மை. ஸோ அஃபிஷியலா ஹயபுசாவோட டாப் ஸ்பீடு 312 km/h அண்ட் இதோட பிரைஸ் அரௌண்ட் 18 lakhs. 6th பிளேஸ்ல இருக்கிறது அப்ரிலியா RS V41100 ஃபேக்டரி. எவ்வளோ பெரிய பேரு. ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் அப்ரிலியானா அது இந்த பைக்கை சொல்லலாம். இந்த பைக்ல இல்லாத ஸ்பெசிஃபிகேஷன்ஸே கிடையாதுங்க. ரைட் கண்ட்ரோல், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிரைவிங் மோட்னு ஒரு சூப்பர் பைக்கு தேவையான எல்லா ஸ்பெசிஃபிகேஷன்ஸையும் கொடுத்து தரமான பில்ட் குவாலிட்டியோட டிசைன் பண்ணியிருக்காங்க. 1078cc inline V4 engine, 217 horsepower at 14,500 rpm கொண்ட இந்த பைக் 0 to 100 km/h ஸ்பீட் 2.9 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணிடும். அண்ட் இதோட டாப் ஸ்பீட் 315 km/h. பிரைஸ் இந்திய மதிப்புப்படி அரௌண்ட் 23 lakhs. 5th பிளேஸ்ல இருக்க பைக் Honda CBR 1000RR Fireblade SP. இதுவுமே ரொம்ப பெருசா போயிடுச்சுங்க. ஹோண்டா எல்லா விதமான லேட்டஸ்ட் இனோவேஷனும் இந்த பைக்ல இறக்கி அவங்களோட ஃபிளாக்ஷிப் மாடல்னு இந்த பைக்கை தான் சொல்றாங்க. இதோட ஓல்டு மாடலே சும்மா பட்டைய கலப்புங்க. இதுல 2021 மாடல்ல வைட்ட மைனரா டிக்ரீஸ் பண்ணி ஸ்பீடை பூஸ்ட் பண்ணி 999cc inline V4 engine, 214 horsepower at 14,500 rpm கொண்ட இந்த பைக் 0 to 100 km/h ஸ்பீட 2.9 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணிடும். அண்ட் இதோட டாப் ஸ்பீட் 320 km/h. இந்த லிஸ்ட்ல இது வரைக்கும் பார்த்த பைக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இதோட பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, 34 lakhs. 4th பிளேஸ்ல இருக்க பைக் Ducati Panigale 1199R. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி Ducati தான் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் பைக்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது Ducatiயை தூக்கி சாப்பிட்டு போற அரக்கணுங்களும் இருக்கானுங்கன்னு. அதை பத்தி நான் அடுத்தடுத்து பார்ப்போம். Ducati இந்த பைக்கை சேல்ஸ்க்காக இல்லைங்க, முழுக்க முழுக்க வேர்ல்ட் சூப்பர் பைக் சாம்பியன்ஷிப் டைட்டில் அடிக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக தான் உருவாக்கியிருக்காங்க. இனிஷியல் பிக்கப்ல இது வரைக்கும் பார்த்தா எல்லா சூப்பர் பைக்குமே தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடும் இந்த Ducati Panigale. ஒரு ஹை ஸ்பீட் ஹைப்பர் ஸ்போர்ட்ல இருந்து என்னெல்லாம் எதிர்பார்ப்போமோ அது எல்லாமே இந்த பைக்ல இருக்கிறதால தான் இந்த பைக் டாப் 5 ரேங்கிங்ல இருக்கு. 1198cc liquid cooled 4-cylinder V twin engine, 202 horsepower at 10,750 rpm கொண்ட இந்த பைக் 0 to 100 km/h ஸ்பீட் 2.9 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணிடும். அண்ட் இதோட டாப் ஸ்பீட் 325 km/h. ஒரு 22 lakhs இருந்தா போதும் இத்தாலியில இருந்து டைரக்டா இந்த பைக்கை இந்தியாக்கு இம்போர்ட் பண்ணிடலாம். கைஸ், இப்போ நம்ம டாப் 3 குள்ள என்டர் ஆக போறோம். டாப் 3 பார்க்கிறதுக்கு முன்னாடி ஹானரபிள் மென்ஷனா ஒரு பைக்கை பார்த்துடலாமா? இத பைக்னு சொல்றதா இல்ல கார்னு சொல்றதானே தெரியலங்க. டாஜ் டமாஹக். டாஜ் வைப்பர் அப்படின்ற ஸ்போர்ட்ஸ் கார்ல இருந்து பவர்ஃபுல்லான 8.3 லிட்டர் V10 என்ஜினை கொண்டு வந்து முன்னாடி 2 வீல பின்னாடி 2 வீல செட் பண்ணி டாஜ் டமாஹக் அப்படின்ற இந்த மான்ஸ்டரை உருவாக்கி இருக்காங்க. கார் என்ஜினை வச்சு உருவாக்குனது ஒரு பக்கம் இருக்கட்டும், அட்லீஸ்ட் 2 வீல வச்சிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம இதை ஒரு பைக்கா கன்சிடர் பண்ணலாம். கார் இன்ஜினு கார் மாதிரியே 4 வீல வச்சுட்டு இது பைக்னு சொன்னா என்னங்க நியாயம் இது? என்ன ரங்கா ஜோக் காட்டுறியா அப்படின்ற மாதிரி தானே இருக்கு. அதனால தாங்க இது ஒரு பைக்காவே கன்சிடர் பண்ணாம ஹானரபிள் மென்ஷன்ல போட்டு வச்சிருக்கேன். இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா 2 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன், 500 horsepower at 14,000 rpm கொண்ட இந்த பைக் 0 to 100 km/h ஸ்பீட 2.5 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணிடும். அண்ட் இதோட டாப் ஸ்பீட் தான் அட்டகாசம், 563 km/h ஸ்பீடுங்க. இதை மட்டும் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணியிருந்தா தக்காளி இருக்கிற எல்லா பைக்கும் தூக்கி சாப்பிட்டுட்டு டாப் 1ல இருந்திருக்கும். எனிவே இது ஆனரபிள் மென்ஷன்ல இருக்கட்டும். ஒரு 4 கோடி இருந்தா போதுங்க இந்த பைக்கை நீங்க வாங்கிடலாம். ஆனா என்ன ஓட்ட தான் முடியாது, ஏன்னா இது ரோட் லீகல் கூட இல்லைங்க. 4 கோடி கொடுத்து இந்த காண்டா மிருகத்தை நீங்க வாங்கினாலும் சும்மா வீட்டுல வச்சு தூசி தட்டிக்கிட்டு தான் இருக்கணும். அதே மாரி நீங்க இதை ரோட்ல ஓட்டினீங்கன்னா குறுக்க இந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி போலீஸ் வந்து இந்த பைக்கை பிடிச்சி மியூசியம்லயும் உங்களை பிடிச்சி லாக்அப்லயும் போட்டு போயிடுவாங்க. ஓகே, டாப் 3 பார்த்துடலாமா? இந்த லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிறது லைட்னிங் LS 218. டெக்னாலஜி அப்படின்றது எவ்வளவு வேகமா டெவலப் ஆகுது பாருங்க. ஒரு எலக்ட்ரிக் பைக் டாப் 10 வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் சூப்பர் பைக் லிஸ்ட்ல வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆனா இப்ப டாப் 3லயே வந்து நிக்குது. எஸ், லைட்னிங் LS 218 ஒரு ஃபுல்லி எலக்ட்ரிக் பைக்குங்க. அண்ட் வேர்ல்ட்ஸ் ஃபாஸ்டஸ்ட் எலக்ட்ரிக் பைக்னு எடுத்துக்கிட்டா டாப்ல இருக்கிறதும் இந்த பைக் தான். liquid cooled 150 kilowatt electric motor, 200 horsepower, 228 Nm² of torque கொண்ட இந்த பைக் 0 to 100 km/h ஸ்பீட 5.5 செகண்ட்ஸ்ல தாங்க ரீச் பண்ணோம். கொஞ்சம் லேட் பிக்கப் தான், ஆனா இதோட டாப் ஸ்பீட் 351 km/hங்க. ட்ராக்ல சத்தமே இல்லாம சைலண்டா மூவ் பண்ணி ஃபினிஷிங்ல எல்லா பைக்கையும் தூக்கி சாப்பிட்டுட்டு போயிடும்.
3 பேட்டரி ஆப்ஷன் இருக்கு. ஃபுல் சார்ஜ் ஆக 2 hours ஆகும். 80% வெறும் half an hourல ஆகிடும். ஃபுல் சார்ஜ்ல இருந்தா மேக்ஸிமம் 290 கிலோமீட்டர்ஸ் லாங் டிராவல் பண்ணலாம். அண்ட் இதோட பிரைஸ் 30 lakhs. செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது நம்ம எல்லாரோட ஃபேவரட் Kawasaki Ninja H2R. லாஸ்ட் 5 இயர்ஸா சூப்பர் பைக் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு சிம்ம சொப்பனமா கிங் ஆஃப் ஆல் சூப்பர் பைக் அப்படின்ற கெத்தோட இருந்ததுதான் Ninja H2R. இப்பவும் வேர்ல்ட்லயே அதிக ஃபேன் பேஸ் வச்சிருக்க ஒரே சூப்பர் பைக்கும் இதுதாங்க. ஏன் நானே Ninja H2R ஃபேன் தாங்க. அட்டகாசமான ஏரோடைனமிக் டிசைன், அட்ராக்ட் பண்ற லுக், 998cc 4 சிலிண்டர் லிக்விட் கூல் சூப்பர் சார்ஜ்டு என்ஜின், 310 horsepower at 14,000 rpm ப்ரொடியூஸ் பண்ற இந்த பைக் 0 to 100 km ஸ்பீட வெறும் 2 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணிடும். அண்ட் இதோட டாப் ஸ்பீட் 400 km/h. அது மட்டும் இல்லாம இந்த 400 km ஸ்பீட வெறும் 26 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணி கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்ல இடம் பிடிச்சிருக்கு. அண்ட் இதோட பிரைஸ் 80 lakhs. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க பைக் எதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோட ஸ்டார்டிங்ல உங்களோட ஃபேவரட் பைக் எதுன்னு கேட்டிருந்தால அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. பிகாஸ் நீங்க ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணாதான் யூடியூப் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு சஜஷன் பண்ணும். அது மூலமா கொஞ்சம் வியூஸ் பண்ணாதான் இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும். சோ லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி முக்கியமா அந்த பெல் ஐக்கனை ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி நம்ம சேனல்ல போட அடுத்தடுத்த வீடியோஸோட நோட்டிபிகேஷன்லாம் உங்களுக்கு ஷார்ப்பா வந்து சேரும். ஃபைனலா இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்க பைக் MTT 420RR. Ninja H2R அப்படின்ற பீஸ்ட் அடிக்க MTT உருவாக்கி இருக்க ஒரு மான்ஸ்டர் தான் இந்த MTT 420RR. இப்ப வரைக்கும் Ninja H2R எந்த பைக்காலையும் பீட் பண்ண முடியல அப்படின்றதால MTT லைட்டா ஸ்ட்ராட்டஜி பண்ணி ஒரு பைக் அடிக்க ஹெலிகாப்டர் இறக்கிருக்காங்க. எஸ், Rolls-Royce Allison C20B கேஸ் டர்பைன் அப்படின்ற ஹெலிகாப்டர்ல யூஸ் பண்ற என்ஜினை வச்சுதான் MTT 420RR அப்படின்ற இந்த மான்ஸ்டரை உருவாக்கி இருக்காங்க. லாஸ்ட் இயர் வரைக்கும் இந்த பைக் ஒரு டாப் ஸ்பீட் 370 km ஸ்பீடா தான் இருந்தது. பட் இப்போ என்ஜினை லைட்டா டியூன் பண்ணி பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணி 440 km ஸ்பீடை ரீச் பண்ண வச்சிருக்காங்க. இப்போ நீங்க கேட்கலாம், கார் என்ஜின் வச்சிருக்காங்கன்னு சொல்லி டாட்ஜ் டமாக்க மட்டும் ஹானரபிள் மென்ஷன்ல போட்டுட்டு ஹெலிகாப்டர் என்ஜினை வச்சிருக்க இந்த பைக்கை மட்டும் ஏன் லிஸ்டிங்ல ஆட் பண்ணீங்கன்னு. ஏன்னு சொல்றேன், ஹெலிகாப்டரோட என்ஜினை யூஸ் பண்ணாலுமே டாட்ஜ் டமாக் மாதிரி இதுக்கு 4 வீல்ஸ்லாம் கிடையாது, 2 வீல் தான் இருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், இது ரோட் லீகல்ங்க. 420 horsepower at 52,000 rpm ப்ரொடியூஸ் பண்ற இந்த பைக் 0 to 100 km/h ஸ்பீட 2.7 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணிடும். அண்ட் இதோட டாப் ஸ்பீட் ஆல்ரெடி சொன்னதுதான் 440 km/h. இதோட ரேட் மட்டும் கேட்டா ஹார்ட் அட்டாக்கே வந்துடுங்க, 12 கோடி. பட் என்னதான் 12 கோடி உங்ககிட்ட இருந்தாலும் அவ்வளவு ஈஸியெல்லாம் இந்த பைக்கை வாங்கிட முடியாது. ஏன்னா இந்த பைக்கை மேனுஃபேக்சரிங் பண்ற மெரன் டர்பைன் டெக்னாலஜி அப்படின்ற கம்பெனி வருஷத்துக்கே வெறும் 5 பைக் தான் லான்ச் பண்றாங்க. ஆனா அதை வாங்குறதுக்கு ஆல்ரெடி ஏகப்பட்ட மல்டி மில்லியனர்ஸ்லாம் போட்டி போட்டுட்டு கியூல நிக்கிறாங்க. ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோல பார்த்த பைக்ஸ்ல உங்களோட ஃபேவரட் பைக் எது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா அந்த பெல் ஐக்கானை ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.